வேலவன் ஸ்டோர்ல நமக்கு என்ன வேணுமோ, என்ன டிசைன், என்ன மெட்டீரியல் வேணுமோ கம்மியான பிரைஸ்ல கிராண்டா சினிமால கட்டுற மாதிரி கிடைக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எல்லா கட்சியாரும் போகலடா. தாவேக அரசின் கருத்து என்ன? தாவேக்காங்கிற அந்த கேடுகட்ட கட்சியின் கருத்து என்ன? பார்த்து சொல்ல வேண்டியதானே. நாங்க இந்த இடத்துல போராட்டம் பண்றோம்ல, எதுக்கு இந்த இட்டு போன விஜய் மாதிரியே ஒரு மைக்க கொடுத்துருக்கீங்க? ஒளிவாங்கி இப்படி இருக்கு, ஒளிவரிக்கு அப்படி இருக்கு. எதுக்கு? இல்ல பெரிய ஒளிபெருக்கி வச்சீங்கன்னா மருத்துவமனை பக்கத்துல இருக்குது, பாதிப்படையும். அப்புறம் என்ன மயத்துக்கு இந்த பாயிண்ட் கொடுத்த? நாங்க கேட்டதில்ல. நான் கடல் ஆஜரத்தம் கடல் அங்க தர வேண்டியதானே. நாற்காலி போடக்கூடாது, நாற்காலி போடக்கூடாது, பெரிய ஒளிபெருக்கி வைக்க கூடாது. ஆனா ரோஹிணி தேட்டர் வாசல்ல எல்லா அளப்பறையும் பண்ணலாம். காவல்துறை மானம் கட்டி போய் வெக்கம் கட்டி போய் கொடி பிடிக்கும். விடிய காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு பரம்பாக்க போற பரதேசிக்கு பாதுகாப்பு கொடுப்ப. மக்களுக்கா போராட ஏற்படுத்தியா? என்ன பேச்சுது? நாங்க ஸ்பீக்கர், பெரிய ஸ்பீக்கர் வைக்க விட மாட்டோம். இங்க ஓரமா தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். நாற்காலி போட மாட்டோம். போராடுறவன் கால் எடுக்க காத்து நடக்கணும். ஆனா படம் பார்க்க போறவனுக்கு எல்லாதும் உண்டு. அது ஒப்பாரி வைக்காம இருக்கு. தமிழ்நாட்டு வரலாற்றுல என்னென்னமோ தமிழ்நாட்டுக்கு பெருமிதங்கள் இருந்துச்சு, சிறப்பு இருந்துச்சு, முற்போக்கு அடையாளம் இருந்துச்சு. எல்லாத்தையும் 2 மாதம் செஞ்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு. பாஜக அரசு ஒடுக்குமுறை ஏவுது. என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பாஜக அரசுக்கு போராட்டங்கள் ஆகாது. அவன் போராடுறவங்களை அவன் ஏத்துக்க மாட்டான். ஆனா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தாவேக அரசுக்கு என்ன கேடு? அவன் மெட்ரோ ஸ்டேஷனை மூடுறான். நான் புரிஞ்சுக்கிறேன். நீ எதுக்குடா மெரினா கடற்கரை மூடுற? எதுக்கு மூடுற? திமுக அதிமுக ஆட்சி காலங்கள்ல மெரினா கடற்கரையில போராட்டம் நடத்த கூடாது என்று தடை போட்டு சட்டபூர்வமா அதுக்கு ஒப்புதல் வாங்கினான். திமுக அதிமுக ஆட்சி காலங்கள்ல தாவேக அரசு திமுக அதிமுக மாற்றினா மெரினா கடற்கரை திறந்து விட முடியாது. பாலன் இல்லத்துல போராடுறாங்க யாரு? மாணவர்களும் இளைஞர்களும். இதே பாலன் இல்லத்துக்கு விஜய் வந்தார். எதற்காக வந்தார்? தாவேக அரசுக்கு பெரும்பான்மை இல்ல, ஆதரவு வேணும் என்று ஆதரவு கட்டு பாலன் இல்லத்துக்கு போன விஜய் இன்றைக்கு போராடக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு ஏன் போகல? ஏன் போகல? எல்லா கட்சியாரும் போகலடா. தாவேக அரசின் கருத்து என்ன? தாவேக்காங்கிற அந்த கேடுகட்ட கட்சியின் கருத்து என்ன? பார்த்து சொல்ல வேண்டியதானே. நாங்க இந்த இடத்துல போராட்டம் பண்றோம்ல, எதுக்கு இந்த இட்டு போன விஜய் மாதிரியே ஒரு மைக்க கொடுத்துருக்கீங்க? ஒளிவாங்கி இப்படி இருக்கு, ஒளிவரிக்கு அப்படி இருக்கு. எதுக்கு? இல்ல பெரிய ஒளிபெருக்கி வச்சீங்கன்னா மருத்துவமனை பக்கத்துல இருக்குது, பாதிப்படையும். அப்புறம் என்ன மயத்துக்கு இந்த பாயிண்ட் கொடுத்த? நாங்க கேட்டதில்ல. நான் கடல் ஆஜரத்தம் கடல் அங்க தர வேண்டியதானே. நாற்காலி போடக்கூடாது, நாற்காலி போடக்கூடாது, பெரிய ஒளிபெருக்கி வைக்க கூடாது. ஆனா ரோஹிணி தேட்டர் வாசல்ல எல்லா அளப்பறையும் பண்ணலாம். காவல்துறை மானம் கட்டி போய் வெக்கம் கட்டி போய் கொடி பிடிக்கும். விடிய காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு பரம்பாக்க போற பரதேசிக்கு பாதுகாப்பு கொடுப்ப. மக்களுக்கா போராட ஏற்படுத்தியா? என்ன பேச்சுது? நாங்க ஸ்பீக்கர், பெரிய ஸ்பீக்கர் வைக்க விட மாட்டோம். இங்க ஓரமா தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். நாற்காலி போட மாட்டோம். போராடுறவன் கால் எடுக்க காத்து நடக்கணும். ஆனா படம் பார்க்க போறவனுக்கு எல்லாதும் உண்டு. அது ஒப்பாரி வைக்காம இருக்கு. தமிழ்நாட்டு வரலாற்றுல என்னென்னமோ தமிழ்நாட்டுக்கு பெருமிதங்கள் இருந்துச்சு, சிறப்பு இருந்துச்சு, முற்போக்கு அடையாளம் இருந்துச்சு. எல்லாத்தையும் 2 மாதம் செஞ்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு. என்ன பிரச்சனை? போர்க்குணமும் போராட்ட குணமும் நிரம்ப பெற்ற நிலம் இந்த தமிழ்நாடு. இங்க போராடுறது என்ன பிரச்சனை? போராட்ட கோரிக்கை சரியா இல்லையா? போராட்ட முழக்கம் சரியானதா இல்லையா? அதான் பேசணும். போராட்டத்தை தூண்டுறாங்க, தூண்டி விடுறாங்க. விவசாயிகள் போராடுறாங்க, இவங்க போராடுறாங்க. எல்லா பிரச்சனைக்குமாக நாம் தமிழக கட்சி போராடும். இனமான தமிழர்கள் போராடுவோம். மாணவர் பிரச்சனை மாணவர் தான் போராடணும். விவசாயி பிரச்சனை விவசாயி தான் போராடணும். நெசவாளர் பிரச்சனை நெசவாளர் தான் போராடணும். மீனவர் பிரச்சனை மீனவர் தான் போராடணும். இந்த எண்ணத்தை கைவிட்டு சமூகத்தில் அணி நடந்தா முதல்ல போராடணும். உலகில் எங்கோ ஒரு முறை நடக்கக்கூடிய அநியாயத்தை கண்டு உன் மனம் அடக்க முடியாத ஆத்திரத்தால் கொதித்தெழுந்தால் நீயும் என் தோழது என்று கூட நான் சேகுவர. அந்த சேகுவராவின் தோழங்களாக எல்லா பிரச்சனைக்கு தான் போராடணும். காவிரியில தண்ணி கட்டு போராடுறோம், தண்ணி தர மாட்டேங்கிறான். யாரு? கர்நாடக அரசு. மத்திய காங்கிரஸ் ஆண்டாலும் பாஜக ஆண்டாலும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் நடுவமன்றம் வலியுறுத்தினாலும் தண்ணி தர மாட்டேங்கிறான். இங்க காவிரி டெல்டா மாவட்டம்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டம். இங்க போராட்டம் நடந்தா 3 மாவட்டம் நடக்கும் போராட்டம். அந்த 3 மாவட்டத்திலையும் விவசாய சங்கங்கள் தான் போராட்டம் நடத்தும்.
அப்ப காவிரி சிக்கல் என்பது தமிழ்நாட்டுல 3 மாவட்ட சிக்கல். அதே போல கர்நாடகாவோட காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. மாண்டியா, மைசூரு, சாமராட்டு, பெங்களூரு, ஹாசன் காவிரி டெல்டா மாவட்டம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல போராட்டம் நடக்கிறப்ப அந்த காவிரி டெல்டா மாவட்டம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கர்நாடகா முழுமைக்கும் போராட்டம் நடக்கிறான். ஒரு பிரச்சனைனா அவன் தேசிய இனத்தின் பிரச்சனையாக அந்த தாயினத்தின் பிரச்சனையா பார்க்கிறான். ஆனா இந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா அதை பதவி சார்ந்த பிரச்சனையா, துறை சார்ந்த பிரச்சனையா பார்க்கிறான். அதுதான் சிக்கல்.